அண்மையிலே திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவருடைய படப்பிடிப்புக்காக வெளியிலே இருக்கின்ற போது அவருக்கு தாங்க முடியாத ஒரு வயிற்று வலி வந்து ஏற்படுகின்றது. அவர் வயிற்று வலி ஏற்பட்டவுடன் அவரை வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கின்றார்கள். அவர் வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் அவருக்கான பரிசோதனைகள் ஸ்கேன்கள் வந்து செய்யப்படுகின்றது. அவர் செய்யப்பட்ட பின்னர் தான் அங்கே அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள் அவருடைய இதயத்திலிருந்து அவருடைய உடலுக்கு இரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய அந்த பெரிய இரத்த குழாயிலே வந்து ஒரு வீக்கம், அதாவது அனியூரிசம் வந்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இதயத்திலிருந்து இரத்தத்தை உடல் முழுக்க கொண்டு செல்லும் இந்த இரத்த குழாயானது மிக முக்கியமான ஒரு இரத்த குழாய். இந்த இரத்த குழாயில் இவ்வாறு வீங்குகின்ற போது சில நேரங்களில் வெடிப்புகள் ஏற்படலாம். நாம் சாதாரணமாக பார்க்கின்ற இந்த பிவிசி குழாய்களை போன்றுதான் அந்த இரத்த குழாயும் இருக்கும். அவ்வாறு வீங்குகின்ற போது அதனுடைய கட்டமைப்பு வந்து உறுதி இல்லாமல் ஆகும். அவர் உறுதி இல்லாமல் செல்கின்ற போது அது வெடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது. அவ்வாறு அந்த இரத்த குழாய் வெடிக்கின்ற போது நம்முடைய உடலுக்கு தேவையான இரத்தங்கள் கொண்டு செல்லப்படாது. அதிலும் குறிப்பாக மூளைக்கு கொண்டு செல்லும் இரத்தம் காணாமல் இருக்கலாம். சிறுநீரகம், ஈரல் இவ்வாறான அனைத்து அங்கங்களுக்கு செல்கின்ற இரத்தத்திலே குறைவு ஏற்படும். எனவேதான் உடனடியாக வந்து மரணம் ஏற்படும். எனவே என்ன செய்யணும், இவரை வைத்தியசாலையிலே அனுமதித்தவுடன் அங்கே இரத்த குழாயிலே வீக்கம் ஏற்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட உடனே அதுக்கு ஒரு இலகுவான சத்திர சிகிச்சை முறை ஒன்று செய்யப்படுகின்றது. அந்த சத்திர சிகிச்சை முறை தான் எவ்வாறு என குறிப்பிடப்படும், அதாவது எண்டோவெஸ்குலர் அனியூரிசம் ரிப்பேர் என குறிப்பிடப்படும். இந்த சர்ஜரி அல்ல இந்த ப்ரொசீஜர் வந்து நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு ஆஞ்சியோகிராம், அதாவது நம்முடைய இதயத்தில் அடைப்புகள் ஏற்படுகின்ற போது அதற்கு இரத்த குழாயினூடாக சென்று அங்கே ஸ்டென்ட்களை வைப்பார்களோ அது போன்றுதான் இது வந்து நம்முடைய காலிலே காணப்படுகின்ற பெரிய இரத்த குழாயினூடாக சென்று அந்த வீக்கம் ஏற்பட்டிருக்கும் அந்த இடத்திலே வந்து ஒரு ஸ்டெண்டை போடுவார்கள். அவர் அந்த ஸ்டெண்டை வைக்கின்ற போது இந்த இரத்த குழாய் மேலும் விரிவடையாமல் தடுக்கப்படும். அவர் விரிவடையாமல் தடுக்கின்ற போது அது வெடிக்கின்ற தன்மை வந்து குறைவடையும். இந்த சத்திர சிகிச்சை தான் ரஜினிகாந்த் செய்யப்பட்டது என அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் அவருடைய இணையதளத்திலே வந்து இந்த தகவல்களை வந்து வெளியிட்டு இருக்கின்றார்கள். இந்த சர்ஜரியை பொதுவாக நாம் வயிற்றை பிளந்தால் நெஞ்சை பிளந்து செய்ய போகின்றோம்னு சொன்னால் அதற்கு நிறைய நேரங்கள் எடுக்கும், நிறைய வெட்டுக்காயங்கள் வரும். ஆனால் இந்த ப்ரொசீஜர் மூலமாக நம்முடைய இரத்த குழாயினூடாக செல்கின்ற இந்த முறைமை மூலமாக ஒரு கதித்தரை உட்செலுத்தி அவர்கள் செலுத்துவார்கள். இது வந்து காயங்கள் குறைவானது, அதே போன்று இலகுவானது, 2-3 நாட்களில் அவர் வீடு செல்லக்கூடியதாக இருக்கும்.